வணக்கம், வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூட்டிகிட்டு வா, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது என்ன கூட்டிகிட்டு போ, இல்லைனா அவனை இங்கே கூட்டிகிட்டு வா, ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போ, கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இல்லைனா அந்த பொருளை இங்கே எடுத்துகிட்டு வா, இந்த பொருளை அங்கே கொண்டு போய் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூட்டிகிட்டு வா, கூட்டிகிட்டு வான்னா எப்போ எந்த சுச்சுவேஷனில் சொல்லுவோம்? எட்ட இருக்கிறவங்கள தான் இங்கே கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவோம், ஓகேவா. கூட்டிகிட்டு போங்கிறது நம்மகிட்ட இருக்கிறவங்கள எட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறது. இதுதான் கூட்டிகிட்டு போ, கூட்டிகிட்டு வா. அப்போ இதில் நல்லா கவனிங்க. கூட்டிகிட்டு போங்கிறது கிட்ட இருக்கிறவங்கள எட்டக்க எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நீங்கள் டேக்கு பயன்படுத்தும். டேக்குன்னா கிட்ட இருந்து தூரமாக போகிறது, அது டேக்கு. கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கிறவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வர சொல்ல போகிறோம். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிங், ஓகேவா. இப்போ தூரத்தில் இருக்கிறவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வர்றது பிரிங்கு, எட்டக்க போகிறது டேக், ஓகேவா. இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. பிரிங் எப்போ வரும், டேக் எப்போ வரும். சில பேர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் புரியுதுங்க ஆனால் மறந்து போயிடுது அப்படிங்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிரிங்குன்னா என்ன அர்த்தம்? கொண்டு வா அப்படின்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல கூட்டிகிட்டு வான்னு அர்த்தமா? கொண்டு வாங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே கொண்டு வான்னு சொல்லுவோமா? எட்டக்க இருக்கிறது தான் நம்ம கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதுபோல் டேக்குங்கிறது கிட்ட இருக்கிற பொருளை தான் நம்மளால் எடுக்க முடியும். தூரம் இருக்கிற பொருளை போய் நம்ம எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ கிட்டக்க இருக்கிறத ஒன்று எட்டப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக்கும், தூரம் இருக்கிறவங்கள ஒருத்தவங்கள கிட்டவா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிங்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். பாருங்க, இதுக்கு முன்னாடி என்னைங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே போன்னு மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல போகிறோம், ஓகேவா. எங்கே கூட்டிகிட்டு போ? அங்கே கூட்டிகிட்டு போ, இல்லை எங்கேயோ கூட்டிகிட்டு போன்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கூட்டிகிட்டு போங்கிறது எங்கேருந்து? கிட்ட இருந்து எட்டக, அதானே. கிட்டக்க இருந்து எட்ட போகிறது தானே போங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ டேக்கு. இப்போ என்ன சொல்லணும்? டேக்கு. யாரை? என்ன. டேக் மீ அப்படின்னா என்ன கூட்டிகிட்டு போன்னு அர்த்தம். எங்கே கூட்டிகிட்டு போ? தேர், அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல. டேக் மீ தேர், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். வேறு என்ன சொல்லலாம்? டேக் மீ டு ஸ்கூல், என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ டேக் மீ அப்படின்னா இந்த இடத்துல கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மீனிங்கில் வருது டேக்கு. இந்த இடத்துல டேக்குங்கிறது என்னை அழைச்சிட்டு போ, கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? அவனை. இந்த இடத்துல என்னைங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்? அவனை. அவனை கூட்டிகிட்டு போ, அவனை ஸ்கூல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இங்கே இந்த இடத்துல மீக்கு பதிலாக அவனை அப்படின்னா ஹிம். டேக் ஹிம் டு ஸ்கூல், அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும். டேக் ஹிம் டு ஸ்கூல், அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவர்களை பூங்காவிற்கு அவர்களை பூங்காவிற்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அவங்கள பூங்காவுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறது எட்ட இருக்கிறவங்கள
கிட்டக்க கூட்டிகிட்டு வர சொல்கிறோம். ஓகே, அப்போ பிரிங்கு என்ன வரணும்? பிரிங்கு. அப்போ பாருங்கள், பிரிங் யார்? அவர்களை. பிரிங் தம் அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். எங்கே கூட்டிகிட்டு வரணும்? பூங்காவிற்கு. டு த பார்க். பார்க்குக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். பிரிங் தம் டு த பார்க். அவங்கள பார்க்குக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போகிறது கிட்டக்க இருந்து எட்ட போகிறோம், அதானே போகிறது. அப்போ இந்த இடத்துல பிரிங் வருமா, டேக் வருமா? வெரி குட், டேக். யார்? அவளை. டேக் ஹர் அப்படின்னா அவளை கூட்டிகிட்டு போன்னு அர்த்தம். எங்கே கூட்டிகிட்டு போகிறது? கோயிலுக்கு. டேக் ஹர் டு த டெம்பிள். அவளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும். டேக் ஹர் டு த டெம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவனை அங்கே. அவனை அங்கே கூட்டிகிட்டு போ. அவனை அங்கே கூட்டிகிட்டு போ. அவனை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போ கூட்டிகிட்டு போனா இங்கே இருக்கிறவங்கள தான் எட்டக்க கூட்டிகிட்டு போக சொல்கிறோம். அப்படி தானே? அப்போ என்ன சொல்லுவோம்? டேக். யார்? அவனை. டேக் ஹிம். அவனை கூட்டிகிட்டு போ. எங்கே? அங்கே. தேர். டேக் ஹிம் தேர் அப்படின்னா அவனை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம். அவனை இங்கே கூட்டிகிட்டு வா. அவனை இங்கே கூட்டிகிட்டு வான்னா பிரிங். இப்போ பாருங்கள், பிரிங் ஹிம் ஹியர். இங்கன்னா ஹியர். ஓகே, அப்போ இங்கே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னா அவனை இங்கே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா பிரிங் ஹிம் ஹியர். அவனை இங்கே கூட்டிகிட்டு வா. டேக் ஹிம் தேர். அவனை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல டேக், பிரிங் அப்படி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா, ஒன்று கூட்டிகிட்டு போ, ஒன்று கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மீனிங்கு இந்த இடத்துல வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போ. எங்கே கூட்டிகிட்டு போகணும்? சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து அங்கே போக போகிறோம். ஓகே, அப்போ டேக்கு தானே. டேக்கு யார்? என்ன. டேக் மீ. என்னை கூட்டிகிட்டு போகணும். எங்கே? சினிமாவுக்கு. டேக் மீ டு த சினிமா. என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லணும்னா டேக் மீ டு த சினிமா. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உன்னுடைய பேகை இங்கே கொண்டுகிட்டு வா. இப்போ கொண்டு வரத்துக்கும் பிரிங் தானே. கூட்டிக்கிட்டு வா அப்படிங்கிறதுக்கும் பிரிங் தான். ஏதோ ஒரு பொருளை அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிரிங் தான். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே சப்ஜெக்ட் இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக என்ன வந்துடுறாங்க? ஃபஸ்ட்டு வேர்பு வந்துடுறாங்க. வேர்பு வச்சும் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா அது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம். ஓகே, இம்பேரேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து மறைமுகமாக இருப்பாங்க. அதில் யார் சப்ஜெக்ட்னா யூ தான். ஓகே, வேறு யாரும் அதில் சப்ஜெக்ட் கிடையாது. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் யாருன்னா யூ தான். இந்த இடத்துல
உன்னுடைய பேகை கொண்டு வா அப்படின்னு யார் சொல்கிறோம்? ஒன்றை. ஓகே, அங்கே சப்ஜெக்டு மறைஞ்சி இருக்கா. அப்போ வேர்பு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க. பிரிங்கு, கொண்டு வா. என்னத்த? உன்னுடைய பேகை. பிரிங் யுவர் பேக். உன் பேகை இங்கே கொண்டு வா அப்படின்னா பிரிங் யுவர் பேக் ஹியர். இல்லைனா உன் பேகை அங்கே கொண்டு போ அப்படின்னு சொல்லணும்னா பிரிங் யுவர் பேக் தேர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ பிரிங்குங்கிறதுக்கு கொண்டு வா அப்படிங்கிற மீனிங்கும் வரும், கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மீனிங்கும் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. மாலாவை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்போ இங்கேருந்து அங்கே போகணும். அப்போ டேக்கு. யாரை? மாலாவை. டேக் மாலா எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு. டேக் மாலா டு த ஹாஸ்பிட்டல். மாலாவை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஓகே, இப்போ இதிலேருந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரிங் அப்படிங்கிறது கொண்டு வா, கூட்டிகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். டேக்குன்னா கூட்டிகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ், இந்த புக்கை அங்கே எடுத்துகிட்டு போ. இந்த புக்கை எங்கே எடுத்துகிட்டு போகணும்? அங்கே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இந்த புக்கை அங்கே எடுத்துகிட்டு போ, அதை எப்படி சொல்லுவீங்க? எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுக்கும் ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.